வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இந்து முன்னணியின் திருச்சி கோட்ட செயலாளர் போஜராஜன் மனு அளித்தார். அதில் மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகாரம் மற்றும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி இதுபோன்ற அமைப்புகள் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் மக்களிடம் கிளர்ச்சியை ஏற்படுத்தி சட்டவிரோதமாக சுவரொட்டிகள் ஒட்டுகின்றனர், பஸ்களில் ஏறி பிரச்சாரம் செய்கின்றனர், அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை. இதுபோன்ற அமைப்புகள் நக்சல் பயங்கரவாத அமைப்பாக இருக்கலாம். இதுபோன்ற அமைப்புகள் செய்யும் செயல்பாடுகளையும் கண்காணித்து தடை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜாதி மதம் மோதலை உருவாக்குற மாதிரியான போஸ்டர்கள் ஒட்டுறாங்க, ஆட்டோ பிளக்ஸ் ஒட்டுறாங்க, பஸ்ல ஏறி பிரச்சாரம் பண்றாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு முன் அனுமதியும் எடுக்கிறது இல்லை. எந்த ஒரு அரசாங்கத்துல எந்த ஒரு முன் அனுமதி கூட வாங்காம தொடர்ந்து இந்த மாதிரி பண்றாங்க. இந்த அமைப்புகள்லாம் நக்சல் பயங்கரவாத அமைப்புகளா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால இன்னைக்கு நாம கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட. இந்த மாதிரி இந்த அமைப்புகள்லாம் தீர விசாரிச்சு உடனடியாக தடை செய்யணும். ஏன்னா நக்சல் பயங்கரவாதிகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு மத மோதலை ஏற்படுத்துறதுக்கான பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்ற இஷ்யூ முடிஞ்சிருச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி மறுபடியும் ஆடு கோழியா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு பல போஸ்டர்கள் சமூக ஊடகங்களும் வருது. இங்க தொடர்ந்து திருச்சியில இந்த மக்கள் அதிகாரம், மக்கள் கலை இலக்கிய கழகம் தொடர்ந்து பண்றாங்க. இந்த அமைப்பை தடை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு திருச்சி மாவட்ட கலெக்டர் கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையைச் சேர்ந்தவர் விவசாயி கனகராஜ். இவரது 4 மாடுகள் அம்மை, வாய்சப்பை மற்றும் மடிவீக்க நோயால் பாதிக்கப்பட்டன. கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கியும் நோய் குணமாகவில்லை. வேறு வழியின்றி இவரது குடும்பத்தினர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர். கல்லூரி மாணவியான கனகராஜின் மகள் காவியாஷினி மாடுகளின் நோய் குணமாக வேண்டி தினசரி காலை மாலை மாடுகள் முன் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறார். 15 மாடுக வளர்த்திட்டு வர்றோம். அதில் நாட்டு மாடு, கிர், ஜெர்சி பஸ்ஸு எல்லாமே வச்சுருக்கிறோம். இப்போது ஒரு 15 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு அம்மை தாக்குதல் வந்திருக்கு. அதனால் நாட்டு வைத்தியம் பண்ணோம், ஹாஸ்பிட்டல்லேருந்து வைத்தியம் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு மாட்டுக்கு பால் மடி சீக்கு வந்துடுச்சு. அது கிட்டத்தட்ட காலையில் 7 லிட்டரும் சாயந்தரம் ஒரு 6 லிட்டரும் கறந்துட்டுருக்கிற மாடு இப்போ ஒரு வாரமாக எந்த பாலே இல்லைங்க. டெய்லியும் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுருக்கு வந்துட்டுருக்குறோம். இப்போது அது இல்லாமல் ஒரு கண்ணுக்குட்டிக்கும் ஒரு வாய் சப்பை நோய் வந்திருக்கு. அப்புறம் நாங்கள் இந்த மாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம். எல்லா மாட்டுக்கும் பேர் வச்சுருக்குறோம். பாருங்கள், அந்த மாடு பார்த்திங்கன்னா மணிமேகலைன்னு பேர் வச்சுருக்குறோம், செந்தூரான்னு பேர் வச்சுருக்குறோம், ராணின்னு பேர் வச்சுருக்குறோம். இது மாதிரி எல்லா மாட்டுக்கும் பேர் வச்சு வாரம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு கோமாதா பூஜையும் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றோம். நாங்கள் இந்த மாடு அம்மா தாக்குனதுனால கடந்த ஆண்டு பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் போய் வேண்டுதல் வச்சு நான் மொட்டை அடிச்சுன்னு கூட வந்திருந்தேனுங்க. இந்த தினமலர் செய்தியிலையும் கூட சிறப்பு செய்தியாக போட்டிருந்தாங்க. இப்போது இந்த நோய் தாக்குறதுனால எங்களுக்கு 4 மாடு நோய் தாக்கியிருக்குதுங்க. இப்போ எங்கள் பொண்ணு காலையிலையும் இரவும் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வராங்க. ஒரு 20 நாளாக கந்தசஷ்டி கவசம் படித்து மாடு எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் அவங்க டெய்லியும் கந்தசஷ்டி கவசம் படித்து மாட்டை சிறப்பிச்சுட்டு வர்றாங்க.